ஒரு நல்ல சாப்பாடு ஒரு நேரம் கிடைக்கணும், இவ்வளவு நாள் நம்ம உழைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு 5 ரூபாய்க்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கேண்டீன். நாங்க ஆரம்பிச்சப்ப பயந்தோம், இதை பண்ணிட முடியுமா, இதெல்லாம் சாத்தியமான்னு. மக்கள்கிட்ட வந்து கேட்கும் போது அந்த ஃபீட்பேக் வந்து எங்களை உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த கேண்டீன் வந்து முழுக்க முழுக்க புகாரி ஜங்ஷன்ற யூடியூப் சேனல் மூலியமாகவும் அன்பு சூழ் உலக அறக்கட்டளையோட நிர்வாக பங்களிப்போட அந்த கேண்டீன் செயல்படுது. இதுல முக்கியமா இந்த இதுக்கு வந்து நிதி திரட்டி கொடுக்கறது வந்து புகாரி ஜங்ஷன் யூடியூப் சேனல். அவங்களோட சப்ஸ்கிரைபர் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அவங்கள இல்லைன்னா இந்த கேண்டீன் இல்ல. தொடர்ந்து இதுல பயணிக்கணும். இது வந்து இந்த 50 சாப்பாடுங்கிறது இன்னும் 100 சாப்பாடா போகணும்னு நாங்க நினைக்கிறோம். இது 3 மாசம் முடிஞ்சுச்சு. இப்ப 4வது மாசம் தொடர்ந்து இப்ப 4வது மாசம் பண்ணிட்டு இருக்கோம். 50 சாப்பாடு ஒரு நாளைக்கு பண்ணிட்டு இருக்கோம். 5 ரூபா சாப்பாடு உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு? நல்லா இருக்கியா, எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பிட்றவோ ஒரே நேரம் சாப்பிடுவாங்க. நாங்களாம் 2 தடவை எங்களுக்கு சரியா போகும். இப்போ வாங்க நைட் வந்து சாப்பிட்றீங்க? ஆமா, போய் சாப்பிட்டுருவேன், நைட்டுக்கு சாப்பிட்டுருக்கோம். நைட்டு சாப்பிட்டு 2 நேரம் சரியா போச்சு. 2 தடவை எங்களுக்கு சரியா போகும். நல்லா இருக்கியா, அதனால நல்லா கொடுக்குறாங்க, எந்த குறவும் கிடையாது. நாங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம். 5 பேர் இருக்கோம். இப்போ அன்பு சூழல் 5 ரூபா பண்ண ஆரம்பிச்சது வந்து எங்கள் வறுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் இது மேன்மேலும் வளர்றதுக்கு எங்களை வாழ்த்துக்கிட்டு இருக்கு. இதை வச்சு நிறைய குடும்பங்கள் பழகிது. இன்னும் மேன்மேலும் வளர்ந்து இன்னும் அவங்க பல நல்ல விஷயத்துக்கு நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறோம். சாப்பாடு ரொம்ப தரமாக இருக்கு. இப்போதைக்கு ஃபண்டுக்கு, அதாவது டொனேஷனா கலெக்ட் ஆகிறது வந்து 50 சாப்பாடுக்கு தான். அதனால 50 சாப்பாடு ஃபியூச்சர்ல பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது இந்த ஐடியா வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், சாப்பாடு இல்லை அப்படின்னா ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அன்றாட ஒரு ரோட்ல ஒர்க் பண்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடுங்கிறப்ப 60 ரூபா 70 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடணுமான்னு சொல்லி எங்கேயாவது 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு லெமன் சாதத்தை வாங்கி தன்னோட பசியை இது பண்ணுவாங்க. அந்த சாப்பாடுல அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு வடையை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மூவ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு ஒரு நேரம் கிடைக்கணும், இவ்வளவு நாள் நம்ம உழைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு 5 ரூபாய்க்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கேண்டீன். காலையில் டீயை குடிச்சிட்டு ஒரு எண்ணெத்தையோ ஒரு பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்டு பேசாமல் இருக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு கிடையாது, இந்த இதை வாங்கிட்டு போய் தான் சாப்பிட்டுக்கிறது. நல்லா தான் இருக்குது. இங்கே சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக வச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு புளி குழம்பு, எப்பயாவது ஒரு நேரத்தில் வந்து பிரியாணி மாதிரி கொடுத்துறாங்க. 5 ரூபாய்க்கு நல்லா ஒரு ஆளுக்கு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நாங்கள் வாங்கிட்டு போய் நாங்கள் 4 பேர் சாப்பிடுவோம். சின்ன பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடுவோம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வசதியா இருக்கும். என்ன பாட்டி இது? நாங்களும் கொஞ்சம் கஷ்டம் தான் படுறோம். அதனால தான் இங்கே 5 ரூபா சாப்பாடு. 5 ரூபா கொடுத்து அவங்க 2 நேரம் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றாங்க ஒரு ஆள் கேட்குறப்ப, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சந்தோஷமா இருக்கு. நாங்க ஆரம்பிச்சப்ப பயந்தோம், இதை பண்ணிட முடியுமா, இதெல்லாம் சாத்தியமான்னு. மக்கள்கிட்ட வந்து கேட்கும் போது அந்த ஃபீட்பேக் வந்து எங்களை உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது வந்து எப்படி எங்களை இது பண்ணுதுன்னா, இன்னும் இவங்களுக்கு கண்டினியூ பண்ணணும், இவங்களுக்கு இன்னும் நல்ல சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு எங்களை இது பண்ணுது. ஒருத்தவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் 5 ரூபா தானே அப்படின்லாம் நிறைய வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நாங்கள் பண்ணது. அந்த 5 ரூபாய்க்கு அவங்க வாங்குற அந்த வேலிடான ஒண்ணு, அவங்களுக்கு 2 நேரம் அந்த சாப்பாடை பாதியை நாங்க இப்ப சாப்பிட்டுக்கிறோம், பாதியை வந்து நைட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நாங்க கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது. நல்ல பேர பேத்திக்குள்ள ஊட்டி பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்க. அம்மா அப்பா நல்லா இருக்கணும். சாமியா கும்பிடுறோம், எங்களுக்கு உதவி செய்யறாங்கல்ல, சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல.